ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில், அப்புறம் 4 காஞ்ச மிளகாய் குட்டியாக, ஒரு பெரிய தக்காளி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கு. நிறைய சேர்த்தா உடம்புக்கும் நல்லதுனால எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாருங்கள் நெய், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி, பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு பிரியாணிக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 300 கிராம் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு அலசி மண் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் உருளைக்கிழங்கு பிரியாணிக்கு தேவையான பொருள். இப்போது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் பேனில் தேவையான அளவு ஆயிலும் நம்ம எடுத்து வச்ச நெய்யில் பாதி அளவு நெய்யும் இதில் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சூடாகட்டும். ஆனியனை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஆயிலும் நெய்யும் ஊற்றுனது நல்லா சூடாயிடுச்சு. இது கூட முந்திரியை சேர்த்துட்டேன். இந்த அளவு முந்திரி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அதனால் முதல்ல முந்திரியை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். அது இன்னும் கொஞ்சம் செவந்து வந்த உடனே ஆனியனை சேர்த்துடலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஆனியனை சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாதி அளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட காஞ்ச மிளகாய், அந்த பிரியாணி ஸ்பைசஸாக சேர்த்துடலாம். அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். ஸ்பைசஸும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது கூட இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை பாதி அளவு நான் சேர்க்குறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளியே சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம தயிரை சேர்க்குறேன். தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. இது கூட இஞ்சி பேஸ்ட்டு அண்டு மஞ்சள் தூள் இதுவும் சேர்க்குறேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன். உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா கீழ்து மெல்துமா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்க கீழ்து மெல்துமா கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். உருளைக்கிழங்கு அப்போ தான் கொஞ்சம் கால்வாசியாவது வேகும். கால் பங்கு உருளைக்கிழங்கு வெந்துச்சு. இப்போ ஹோம்மேடு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு, அப்புறம் பிரியாணி மசாலா தூள் 1 டீஸ்பூன் அளவு. இது கூட இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு தண்ணிலாம் விட்ட பிறகு அதுக்கு நம்ம தனியாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெல்லுமா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளறதை காமிக்க முடியலனால நான் வீடியோ பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட பேசுகிறேன். அதனால் ஃபுல்லாக கிளறக்குள்ளே நான் செல்ஃபோனை கீழே வச்சுட்டு ஃபுல்லாக கிளறி கொடுத்துட்டு தான் உங்களுக்கு மறுபடியும் செல்லு ஆன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு பேசுகிறேன். நல்லா அந்த உப்பு காரம் மசாலாலாம் உருளைக்கிழங்குல இறங்கினா தான் இது மாதிரி நம்ம பிரியாணி சாப்பிடக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா உப்பு காரம் நல்லா உருளைக்கிழங்குல இறங்கட்டும். அப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கு மேலே மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ரைஸை இதில் சேர்த்தலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டேன் நான். ரைஸ் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இந்த அரிசியை கீழ்க்கு மேல்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு 1.5 டம்ளர் ரைஸ்க்கு வெறும் 3 டம்ளர் தண்ணி மட்டும்தான். எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் சேர்க்கலை. சாதம் குழஞ்சிடும். 1.5க்கு 3 தான். எந்த டம்ளர் ரைஸ் அளக்குறீங்களோ அதில் நீங்கள் 1க்கு 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு உப்பு போட்டிருக்கோம். இது டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறேன், போட்டால் சரியாக இருக்கும். இப்போது மீதி இருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை நான் சேர்க்குறேன். மீதி இருக்க நெய்யையும் இதில் சேர்த்துட்றேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரைஸும் தண்ணியும் சரிக்கு சமமாக இருக்குது. இப்போ இதை மூடி போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு கையில் தான் நான் பண்ணி காமிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டுட்டேன். மிதமான தீயில வச்சுட்டேன்.
2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்து இறக்கி வச்சு ஆவியும் ஸ்ட்ரீமும் போன வாட்டிக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். சூப்பரான உருளைக்கிழங்கு பிரியாணி கரண்டியில் இப்போ இது பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல சாதம் உதிரியாக வந்திருக்கு. ஒரு கையில் செல் வச்சுக்கிட்டு குக்கரும் வந்து மூவ் ஆகுது. நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிளேட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் கொடுத்துட்டு சோறு உடையாமல் பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சோறு உடையாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பிளேட்டில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இப்போது உருளைக்கிழங்கு சிப்ஸ் வைக்கிறேன். தயிர் வச்சு சாப்பிடலாம் நீங்கள். தயிர், வத்தல், வெங்காய பச்சடி இல்லாட்டா சைடிஷ் ஏதாவது பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். எல்லாமே சூப்பராகும். நான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட போகிறேன். நான் என் குக்கரில் 2 விசில் வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் குக்கரில் என்ன மாதிரி மெத்தடில் வச்சா எத்தனை விசில் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதுமாரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 2 விசில், 3 விசில், 4 விசில் அந்தமாரி சொல்கிறதெல்லாம் எல்லா குக்கருக்கும் சரி வராது. அவங்கவுங்க பழக்கப்பட்ட மாதிரி அவங்க குக்கரில் எப்படி விசில் வச்சா என்ன மாதிரி சாதம் வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை விசில் வச்சுக்கிங்க. நான் 2 வச்சா கரெக்டாக இருக்கும் என்னுடைய குக்கர்லன்னு வச்சிட்டேன். நீங்கள் ஒரே விசிலில் சாதம் வெந்துக்கும் உங்கள் குக்கரில் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பிரியாணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கூட உருளைக்கிழங்கு சிப்ஸு, அது கூட தயிரும் வச்சுக்கிறேன். வெறும் தயிரும் நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும், அதனால் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்தமாரி தயிர் வச்சு சாப்பிட பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். இதேமாரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.